நானும் 32 நாட்கள் பாஜகவுக்கு வந்த பிறகு சிறைச்சாலையில் திருச்சி மத்திய சிறைச்சாலையில் இருந்தேன். எனக்குமே இதே செந்தில்குமார் அவர்கள் தான் கண்காணிப்பாளராக இருந்தார். நீங்கள் உண்மையிலேயே அவர் ரொம்ப நேர்மையான அதிகாரி. சவுக்கு சங்கர் நிறையா இடங்களில் பகைகளை சம்பாதித்து வச்சிருக்கிறார். இன்றைக்கும் எடப்பாடியின் கைக்கூலியாக செயல்பட்டு மற்ற இடத்துல எல்லாத்துக்கும் விமர்சனங்கள் ஆகியிருக்கிறார். ஆளுநரை சந்தித்ததை கூட பதிவு செய்து வைத்திருக்கிறாருங்கிற மாதிரி எடப்பாடியை எத்தனை முறை அவர் நாளைக்கு பேசினதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காருங்கிறது யாருக்குமே தெரியாது. கடந்த காலங்களில் கொடைநாடு கொலை வழக்கு முதற்கொண்டு சவுக்கு சங்கர் எடப்பாடியுடன் நெருக்கமாக பயணித்துள்ளார் என்பது சில விசாரணைகள் மூலமாக காவல்துறை மூலமாக தகவல்கள் வெளியே வருகிறது. கொடநாடின் முக்கிய குற்றவாளி கனகராஜ் அவர்கள் ஒரு கார் விபத்தில் இறந்திருந்தார். அதில் அவருடைய அந்த காரோட உரிமையாளரும் அந்த காரை ஓட்டி சென்றதும் மல்லிகா நல்லுசாமி என்ற ஒரு பெண். அவங்க சவுக்கு சங்கருடைய நெருங்கிய நண்பர். இதை சம்மந்தப்பட்டு விசாரணைக்கு எடுக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாத்தையுமே நிறையா விஷயங்கள் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி எடப்பாடி பழனிசாமியுடன் சவுக்கு சங்கர் நீண்ட தூரம் பயணிச்சிருக்காரு. நிறையா ரகசியமான விஷயங்களில் ஈடுபட்டிருக்காருங்கிறப்ப அவருக்கு நிறையா உயிருக்கு அச்சுறுத்தல்கள் இருக்குது.